அன்புக்குரியவர்களே, கண்ணீர் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அவன் அழுகிறான் என்று உலகம் சொல்லுகிறது. இந்த கண்ணீருக்கு பதில் இல்லையா? இந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு இல்லையா? இந்த கண்ணீர் கேட்கப்படுமா? இல்லை என்றால் இந்த கண்ணீரினால் பலன் இருக்கிறதா என்று நீங்கள் நினைக்கும் பொழுது, அந்த கண்ணீரை நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஊற்றுவீர்களானால் ஆம், பலன் இருக்கிறது. மனிதனுக்கு முன்பாக நீங்கள் எவ்வளவாயினும் கண்ணீர் வடித்து பாருங்கள், உங்களோடு சேர்ந்து சில மணித்தியாலங்கள் துக்கப்படுவார்கள், சிலர் 2-3 நாட்கள் துக்கப்படுவார்கள், சிலர் சில காலம் துக்கப்படுவார்கள். ஆனால் எல்லாருமே எப்பொழுதும் உங்கள் கண்ணீரை நினைக்க மாட்டார்கள். ஆனால் உங்களை தாயின் கருவிலே படைத்த தெய்வம் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் என் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறேன். நீ என்னிடம் அழும் பொழுது, நீ என்னிடம் கண்ணீர் வடிக்கும் பொழுது நான் உன் கண்ணீரை பார்க்கிறேன், நான் உன் கண்ணீரை காண்கிறேன், நான் உன் கண்ணீரை எண்ணி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதுதான் மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். அவன் உங்களை கண்ணீர் வடிக்க வைத்து பார்த்து உங்களோடு அழுதாலும் அடுத்த நேரம் சிரித்துவிட்டு போய்விடுவான். சிலர் நீங்கள் கண்ணீர் வடித்தாலும் அந்த கண்ணீரை பார்த்து சிரிப்பார்கள். ஆனால் உங்களை படைத்த தெய்வம் ஒருவர்தான். நீங்கள் அழும் பொழுதெல்லாம் அவன் உடைக்கப்படுகிறானே, அவனுடைய இருதயம் உடைக்கப்படுகிறதே, அவனுடைய சிந்தனைகள் உடைக்கப்படுகிறதே, அவனுடைய சரீரம் உடைக்கப்படுகிறதே என்று சொல்லி உங்கள் கண்ணீரை துடைப்பாராம். உங்கள் கண்ணீரை துடைப்பவர் மட்டுமல்ல, அவர் உங்கள் கண்ணீரை காண்கிறவராம். உங்கள் கண்ணீரை காண்கிறவர் மட்டுமல்ல, உங்கள் கண்ணீரை எண்ணுகிறவராம். உங்கள் கண்ணீரை எண்ணுகிறவர் மட்டுமல்ல, உங்கள் கண்ணீரை சேர்த்து வைக்கிறவர். நீங்கள் பரத்துக்கு செல்லும் பொழுது, நீ இவ்வளவு கண்ணீர் வடித்தாயோ, போதும் போதும், நீ என் சுதந்திரத்துக்குள்ளே வா என்று உங்களை அணைத்துக் கொள்ளுவார். உங்களை தன் மார்பிலே வைத்து அணைத்துக் கொள்ளுவார். உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் சொல்லுகிறது, அவர் எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரையும் துடைப்பாராம். அப்படி என்றால்